ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्यं மூணாவது அத்தியாயம். நாம் பார்த்துட்ருக்கிற ஸ்லோகம் கர்மத்தினை பற்றின முக்கியத்துவம். 14, 15, 16 பார்த்தோம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யக்ஞ கர்ம சமுத்பவः கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யக்ஞே பிரதிஷ்டிதம் ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தய தீகயः அகாயுரிந்திரியாராமக மோகம் பார்த்த ச ஜீவதி. பாஷ்யம் பேஜ் நம்பர் 264 பக்கம். 262வது பாஷ்யம். இதை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். கர்மத்தில் அதிகாரியுடையவன் யாரு? வேத விகித கர்மம், ஆசிரம கர்மம், வர்ணத்துக்குண்டான கர்மம், தர்மம், கர்மம் தர்மம். அதுக்கு அதிகாரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறைவன் வந்து 3 பிரிக்கிறார். ஒன்று அஞ்ஞானி, வேதாந்தத்துக்குள்ளே வராதவங்க. இன்னொருத்தர் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கு அடுத்தது ஞான நிஷ்டைக்கு போனவங்க. ஒன் டைப் ஆஃப். இதில் எது வரைக்கும் யார் எது வரைக்கும் கர்மயோகத்தை செய்யும், ஹவு லாங் ஒன் ஷுட் டூ கர்மயோகா, இதுதான் அவர் விளக்க போகிறார். இதில் வந்து அதாவது அஞ்ஞானியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு கர்மயோகம்னு என்னன்னே தெரியாத பொழுது அவர்களும் கர்மத்தை செஞ்சு தான் ஆகணும். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அந்த குவாலிஃபிகேஷனை அந்த கரண சுத்தி பெறுற வரைக்கும் என்ன தான் பண்ணி ஆகணும், கர்மத்தை செஞ்சு ஆகணும். கர்ம யோகமாக அவங்க செய்கிறாங்க. அந்த கரண சுத்தி பெற்றதுக்கப்புறம் கர்மத்தை விட்டுலாமா அப்படின்னா, அதுக்கப்புறம் சிரவண யோகியதா பிராப்தி, மரண யோகியதா பிராப்தி எல்லாத்தையும் கொடுக்கறது கர்மயோகத்தினுடைய புண்ணியந்தான். பஞ்சமகா யக்ஞங்கள் இதுதான் நமக்கு எதை கொடுக்குது, சிரவண யோகியதா பிராப்தி, மரண யோகியதா பிராப்தி, நிதித்தியாசன யோக்கியதை கொடுக்கக்கூடியது என்னதுதான், கர்மயோகம். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், பஞ்சமகா யக்ஞங்கள் கர்மயோகத்தை விகித கர்மம், அதனால தான் பஞ்சமகா யக்ஞங்கள் நான் சொன்னேன். விகித கர்மத்தை அவன் செஞ்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், ஞான நிஷ்டைக்கு போனதுக்கு பிறகு அவன் கர்மத்தை மோக்ஷத்தின் பொருட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் அவன் மோட்சத்தின் பொருட்டு தான் கர்மத்தை பண்றான். ஞான நிஷ்டைக்கு பிறகு, மோட்சத்தை அடைந்ததற்கு பிறகு அவன் கர்மம் எதற்காக அவனுக்கு உதவுவது இல்லை. அதுக்கு முன்னால வரைக்கும் வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்க வரைக்கும் அவன் பண்ற கர்மம் மோட்சத்தை பெறுவதற்கு உதவுகிற சாதனமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கர்ம ஆபாசம்னு பேரு. அவர்கள் கர்மத்தை செய்வாங்க, ஞான நிஷ்டைக்கு போனவங்களும் கர்மத்தை செய்வாங்க. ஆனால் அதுக்கு கர்மம்ங்கிற பேர் கிடையாது, கர்ம ஆபாசங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணும். ஏன்னா 2 பேத்துக்குள்ள 2 பேரும் ஒரே ஒர்க்கத்தான் பண்ணுறாங்க. ஆனால் இவன் அந்த கரண சுத்திக்காக, சிரவண யோகியதா பிராப்திக்காக, மரண யோகியதா பிராப்திக்காக, மோட்சத்துக்காக
இவன் என்ன பண்றான்? கர்மத்தை பண்றான், கர்ம யோகமாக பண்றான், பஞ்சமகா யக்னங்களை பண்றான் அந்த கரண சுத்திக்காக. அப்போ அது வரைக்கும் தான் அவனுக்கு கர்மயோகம் தேவை. அப்படின்னா அப்ப ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவர் விட்டுருவாரா அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஞானத்தை பெற்றதற்கு பிறகு மோட்சத்திற்காக அல்லது அந்த கரண சுத்திக்காக அல்லது சிரவண யோக்கியதா பிராப்திக்காக, மனன யோக்கியதா பிராப்திக்காக, நிதித்தியாசன யோக்கியதா பிராப்திக்காக அவருக்கு கர்மம் அவசியம் இல்லை. அவர் செய்கிற கர்மம் அதற்காக அவர் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா கர்மமே செய்ய மாட்டாராங்கிறது தவறா, அப்படி தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக அவருடைய கர்மம் அவருக்கு போய் உதவாது. எது? ஞானத்தை பெற்றதற்கு அனுஷ்டானம், ஞான நிஷ்டையில் நிற்பவருக்கு அவர் செய்யற கர்மம் சாதனமாக இருக்காது. அப்ப கர்மம் சாதனமாக இல்லைங் போது அந்த கர்மத்தை பிரிச்சு காமிக்கிறக்காக, ஏன்னா 2 பேர் கர்மத்தை பண்றாங்க. How can you differentiate these two karmas? இது கர்மம்னு பேர் கொடுக்கும்போது அங்க ஞான நிஷ்டைக்கு போனவருக்கு அப்புறம் அவர் கர்மம் பண்ற, வெளியிலிருந்து பார்த்தா கை கால் ஆட்டிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப அதுக்கு பேரு கர்ம ஆபாசம். ஏன்னா அந்த பலனுக்காக அந்த கர்மத்தை பண்றதில்ல. வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கர்ம பலனை எதிர்பார்த்து என்ன பண்றோம்? அந்த கரண சுத்தி வேண்டும், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும், எனக்கு தடையா இருக்கிறதெல்லாம் போகணும், நிஷ்காமமா நான் கர்மத்தை பண்ணணும், நிஷ்காமமா கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்றாங்க, பட் அது எதுக்கு? சாதனமாக. அப்போ இது எது வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கு. அது எது வரைக்கும் கர்மயோகம்? ஞான நிஷ்டைக்கு போனதுக்கு அப்புறம் அவரு எதுக்கு பண்ண தேவையில்லை, சாதனமாக மோட்சத்தை அடைவதற்குண்டான சாதனமாக அவர் கர்மத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனா கர்மம் செய்ய மாட்டாருங்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ள கூடாது. இது தவறா பல இடத்துல புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு சின்ன இடம் தான், பட் இவ்வளவு ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் அதில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா we will not be get confused. அது வரைக்கும் அதுக்கப்புறம் அவரு கர்மத்தை பண்ண, அதுக்கு என்ன சொன்ன கர்ம ஆபாசம். அது எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அவரேடா? சரீர பாதுகாப்புக்கு கூட கர்மத்தை பண்ணினாத்தான் சரீரமே பாதுகாக்கப்படும். லோகக்ஷேமார்த்தம் என்ன பண்ணியான ஒரு உதாரண புருஷனாக, மற்றவர்களுக்கு முன்னோடியாக, ஆச்சாரியராக, ஆச்சரத்தி தான் என்ன கத்துக்கிட்டாரோ அது மற்றவங்க நம்மளை பார்த்து, கிருஷ்ணரே என்ன பண்ணாரு? கர்ம ஆபாசத்தை கடைசி வரைக்கும், ஏன்னா கிருஷ்ணரே படுத்திருக்கார், நமக்கு என்னன்ட்டு போயிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால லோகக்ஷேமார்த்தம் அவங்க செய்யற கர்மத்துக்கு என்ன பேருப்பா? கர்ம ஆபாசம். ஏன்னா அவங்க ஒரு பலனை எதிர்பார்த்து கர்மத்தை பண்ணல. இதுதான் இந்த இடத்துல கிருஷ்ணர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்ப நீங்க கர்மத்தினுடைய கர்மணா மனாரம்பாத்து 3வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்திலிருந்து 3வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? கர்மயோகம், கர்மயோகத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் என்ன? ந கர்மணா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியாச நாதேவ சித்திம் சமாதி கச்சதி. அதிலிருந்து 4, 5, 6, 7, 8 வரைக்கும் என்ன எதை பத்தி பேசுறாரு அவரு? 8வது ஸ்லோகம் என்ன? நியதம் குரு கர்மத்துவம். நியம உனக்கு உண்டான கர்மத்தை செய்யணும். கர்ம ஜாயோ ஹ்ய கர்மணக ஷரீர யாத்ராபி சதேன பிரசித்தியேத கர்மண. ஸோ அது வரைக்கும் எதை பேசினாரு? கர்மத்துக்கு அதிகாரியுடைய அனாத்ம புருஷர்கள் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான யோக்கியதை அடைவதற்கு முன்பு அந்த யோக்கியதை, ஆத்ம ஞானத்தை அடைவதற்குண்டான யோக்கியதை பெறுகிற வரை கர்மயோகம், பஞ்சமகா யக்ஞம் கம்பல்சரி. அதுக்கடுத்த பாஷ்யத்தில் என்ன சொன்னாரு? அடுத்த 3வது அத்தியாயத்துல என்னது? யக்ஞார்த்த கர்மணான்யத்ர. இது 9வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்துல 9லிருந்து கடைசி 16 வரைக்கும் என்ன சொல்றாரு? பாருங்க. எங்கிருந்து? யக்ஞார்த்தாத் கர்மணோன் யன்யத்ர அப்படி ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றாரு? இந்த கிரந்தத்தில், இந்த ஏரியா, இந்த பிரகரணத்துல என்ன சொல்றாரு? கர்மத்துக்கு அதிகாரி யாரு? இப்போ
அனாத்மா அதிகாரியுடைய அனாத்மாவிற்கு கர்ம அனுஷ்டானம் அவசியம் என்பதில் இதுதான் சொல்றாரு. அதே அர்த்தத்தை திருப்பி சொல்றாரு. கர்மத்துக்கு அதிகாரி யாருன்னா அஜ்ஞானி. அவனுக்கு தான் பஞ்சமகா யக்னங்கள் கர்மயோகம் அப்படிங்கிறது அவரு 9-16 வரைக்கும் சொல்றாரு. அதான் பாஷ்யத்துல கீழே போட்டிருக்காங்க. இவ்வாறு கிரந்தத்தில் கர்மத்தில் அதிகாரமுடைய அனாத்மாவிற்கு கர்ம அனுஷ்டானம் அவசியம் என்பதில் அநேக கரணங்கள் கூறப்படும். விதவிதமா அவர் அதை கூறினாரு. அவ்வாறே கர்ம அனுஷ்டானம் செய்யாவிடில் அப்படி அஜ்ஞானியா உட்கார்ந்துக்கிட்டு கர்மத்தை செய்யலினா அதுல வர தோஷமும் இந்த ஏரியால கூறப்பட்டது. எது வரைக்கும் 16ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இந்த கர்மத்தை பத்தின முக்கியத்துவம். ஸோ இந்த இடத்துல ஒரு அதாவது யாரு சமுச்சயவாதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நெகேட் பண்றதுக்காக இவர் என்ன சொல்ற, இந்த இடத்துல என்ன சங்கரர் ப்ரூவ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, கீதானுடைய ஒரு அதாவது முக்கியமான கீதாவுடைய டீச்சிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம்தான். கர்மத்தை பத்தி இவ்வளவு ஸ்லோகங்கள் கொடுத்து இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் கர்மயோகம் ஒன்லி என்ன சொல்லடா இன்சிடென்டல் டாபிக் ஆஃப் கீதா. இட் இஸ் நாட் த பிரைமரி டாபிக் ஆஃப் கீதா. இவ்வளவு ஸ்லோகங்கள் அவன் சமுச்சயவாதி, ஞான கர்ம சமுச்சயவாதி. அவன் என்ன சொல்றான்னா இவ்வளோ விஷயங்கள் கர்மத்தை பத்தி பேசுறதுனால இது சமுச்சயத்தை தான் பேசுது, ஞான கர்மத்தை சமுச்சயம் தான் பேசுது, ஞான காலத்தை கர்மத்தை செய்யணும்னு தான் பேசுதுங்கிறது சமுச்சயவாதியோட கொள்கை. அதை அவர் இங்க நெகேட் பண்றாரு. கர்மம்ங்கிறது இட்ஸ் ஒன்லி இன்சிடென்டல் டாபிக், இட் இஸ் நாட் செகண்டரி டாபிக், இட் இஸ் நாட் பிரைமரி டாபிக் ஆஃப் கீதான்னு நம்ம உறுதி பண்ணிக்கணுங்கிறதுக்காக சங்கர சொல்றாரு. ஸோ பிரைமரி டாபிக் ஆஃப் கீதா ஞானம், இன்சிடென்டல் செகண்டரி டாபிக். ஏன் கர்மத்தை பத்தி பேசுறாரு? கர்மயோகம் தான் அந்த கரண சுத்தி குடிச்சு இட் ஹெல்பிங் டு கெட் இன்டு தி ஞானா. கர்மா இஸ் வெரி நீடட். அதனால அவர் கர்மத்தை விளக்கி கூறுறாரு அப்படிங்கறத இந்த இடத்துல சங்கராச்சாரியார் இது நிலைநாட்டுகிறார். இப்ப அடுத்த ஸ்லோகம் அவதாரிக்கை பார்க்கலாம். 265 இன்ட்ரோடக்ஷன் டு நெக்ஸ்ட் ஸ்லோகா. இவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வாறு பிரவர்த்திக்கின்ற சார சக்கரமானது, நான் போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி அந்த சக்கரம் பிரவர்த்திக்கணும் அப்படின்னா இறைவனிடமிருந்து வந்தது வேதம். அந்த வேதத்தில் கூறப்பட்ட ஞானத்தை யார் பெறா? மனிதர்கள் பெற்று யக்னங்கள் பண்ணும்போது மழை, அந்த மழையிலிருந்து திருப்பி என்ன ஆகுது? மனிதன் உயிர், மனிதனோட வாழ்க்கை. அப்ப திருப்பி அவன் என்ன பண்ணணும்? யக்னம் பண்ணும்போது தான் அந்த சக்கரம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப யக்னத்தை ஒருத்த விடுறான், பஞ்சமகா யக்னங்கள் தான். பஞ்சமகா யக்னங்களை நீங்க விடுறீங்கன்னா அந்த அந்த சக்கரத்தை என்ன பண்றோம்? நடுவுல கட் பண்ணிடுறோம். ஸோ யூ மஸ்ட் மெயின்டைன் த சக்ரா. இந்த சக்ரா கிரியேட்டட் பை நாட் பை ஹியூமன் பீயிங், இட் இஸ் கிரியேட்டட் பை பகவான். பரஸ்பரம் பாவயந்தக, எந்தெந்த தேவதைகள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திருப்பி நீ என்ன பண்ணிட்டு the gratitude will do enough thing. பணம் காசுங்கிறது இல்லை, gratitude towards the தேவதாஸ். அதி தேவதா பிரத்யதி தேவதா. இப்ப சூரியன் ஒரு தேவதை, அவர் கண்ணாக இருந்து நமக்கு என்ன பண்றாரு? அந்த பார்வையை கொடுக்கிறாரு. அப்ப அதி தேவதா பிரத்யத தேவதா சொல்லுவோம். ஸோ அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பரஸ்பரம் பாவயந்த. அப்பதான் என்ன ஆகுது? அப்படியே ஒரு இது யக்னம், யாகம், ஹோமம். அது அடுத்தது பஞ்சமகா யக்னம். இதனாலதான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அது சக்கரம் வாஸ் கிரியேட்டட் பை பகவான் த கிரியேட்டர். நாம என்ன பண்ணிடக்கூடாது? அந்த சக்கரத்தை நடுவுல பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்ணலினாவே என்ன ஆயிருது? சக்கர நடுவுல கட் ஆயிரும். ஸோ அதனால என்ன சொல்றாரு? பிரவர்த்திக்கணும். இந்த சக்கரம் என்ன ஆயிட்டு இருக்கணும்? பிரவர்த்திக்கணும். இட் ஷுட் ரன், இட் ஷுட் எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ. இவ்வாறு பிரவர்த்திக்கின்ற சம்சார சக்கரம், இதை விதின்னு எல்லாமே சம்சாரம் தான். இந்த சக்கரம் சம்சாரத்துக்கு உட்பட்ட ஒரு சக்கரம். சக்கரமானது எல்லோராலும் அனுஷ்டிக்கப்பட வேண்டியதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எது வரைக்கும் கர்மயோகம்? எல்லாருன்னா இந்த இடத்துல யார் எடுத்துக்கலாம்? அஜ்ஞானி. எல்லாத்தினாலையும் இது அனுஷ்டிக்கப்படணுமா? எல்லா அஜ்ஞானினாலையும் இந்த யக்னங்கள் பண்ணணுமா? அல்லது
3 டைப் ஆஃப் பீப்புள் பிரிச்சான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அக்ஞானி சொல்லிட்டாரு. அவன் பண்ணணுமா, அக்ஞானிகள் இதை பண்ணணுமா? இந்த சக்கரம் பிரவர்த்திக்கிறக்கு பஞ்சமகா யக்னங்கள் அக்ஞானி பண்ணணுமா, அல்லது ஆத்மாவை அறியாதவன் முன் கூறப்பட்ட கர்மானுஷ்டான ரூப உபாயத்தினால் கர்ம யோகத்தை பண்ணி அந்த கரண சுத்தி பெறுவதற்காக கர்மத்தை என்ன பண்றான்? உபாயமாக பயன்படுத்துகிறான். அப்படி படுத்துறவ யாரு? வேதாந்திக் ஸ்டூடெண்ட். நான் சொன்ன செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வேதாந்திக் ஸ்டூடெண்ட். இப்ப இவர் சொல்றது உங்களுக்கு புரியறதுக்காக நான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட சொல்றாரு. எதுக்கு அவன் என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கிறா? கர்மயோகத்தை அந்த கரண சுத்திக்காக, அதை கர்ம உபாயமாக பயன்படுத்தி மீன்ஸா யூஸ் பண்ணி அந்த கரண சுத்திக்காக உபாயத்தினால் அடையக்கூடியதும் ஆத்ம ஞானியினால் சாங்கியர்களால் அனுஷ்டிக்கத்தக்கதுமான. அடுத்தது சாங்கியா, ஞான நிஷ்டைக்கு வந்தவர்கள், 3வது குரூப் ஆஃப் பீப்புள். இவங்கனாலையா பெறுவதனால் மாத்திரமே அனுஷ்டிக்க வேண்டியதா, அல்லது ஞான நிஷ்டைக்கு போனவங்க மட்டுமே கர்மயோகத்தை பண்ணணுமா? இப்போ 3 குரூப் ஆஃப் பீப்புளை இப்போ நான் முதல்ல சொன்ன இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி 3ஆ பிரிக்கிறாரு. அக்ஞானி கர்மயோகத்தை பண்ணணுமா, அந்த சக்கரம் பிரவர்த்திப்பதற்காக. அப்படின்னு என்ன அர்த்தம்? சக்கரம் பிரவர்த்தினா எல்லாருமே என்ன பண்ணியாகணும்? கர்மத்தை பண்ணியாகணும். ஆனால் அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அந்த டவுட்டு மக்களுக்கு வரும் அப்படிங்கறக்காக இது என்னது? அவதாரிக்கா. அடுத்த ஸ்லோகத்தை என்னத்தை மனசுல வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் எழுதியிருக்கிறாருங்கிறத சங்கராச்சாரியார் சொல்றார். மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வரும். யாருனால யக்னம் பண்ணணும்? பஞ்சமகா யக்னங்கள் கர்மயோகம் யாரு பண்ணணும்? அக்ஞானி பண்ணணுமா, அல்லது இந்த கிளாஸுக்கு வந்து அந்த கரண சுத்தின்னு கத்திட்டு கிடக்குறாங்களே அவங்க பண்ணணுமா, இல்ல ஞான நிஷ்டைக்கு போயிடுறாங்க பாத்தியா அவங்க பண்ணணுமான்னு உனக்கு டவுட் வந்ததுன்னா, நமக்கு மக்களுக்கு பகவத்கீதை படிக்கிற மக்களுக்கு இந்த டவுட் இந்த இடத்துல வரும். ஹவு லாங் ஐ ஹாவ், ஏன்னா கர்மயோகம் பண்ண ஒரு இடத்துக்கு ஒரு அதாகும். ஹவு லாங் கர்மயோகா, ஹவு லாங்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அது மனிதனோட திங்கிங் இறைவன் நம்மளோட நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை நாளைக்கு இப்ப இது அப்படின்னு ஒரு சலுப்பு வருங்கிறதுக்காக அவரு அதை மனசுல வச்சு, மனிதர்கள் இந்த இடத்துல ஒரு சலுப்பு வரும், அவ்வளோங் கர்மயோகங்கிற நினைப்பு வந்துடும் போது அதை தெளிவுபடுத்துவதற்காக சங்கராச்சாரியார் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் எழுதுறாரு, சொல்றாரு அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற கருத்தை விட அவர் ஏன் கொடுக்குறாரு, சங்கரர் கொடுக்குறாரு பாஷ்யம் இந்த ஏரியாலாம். இது வந்து அவரால் கோட் பேர் பண்ணுவார். இவர் சொல்லிட்டு இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்லோகத்தை எழுதுறாருன்னு இவர் சொல்லிட்டாரா? அதுக்கு பாருங்க உடனே அடுத்த பாஷ்யத்தில் என்ன கொண்டு வராரு? இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்டது. கொட்டேஷன் உடனே பிருகதாரண்ய உபநிஷத்துல இந்த கருத்து ஹவுலாங் கர்மயோகா அப்படிங்கிறது அங்க இருக்குது. அதைத்தான் கிருஷ்ணர் எடுத்துக்கொண்டாது இங்க மனசுல வச்சு இந்த ஸ்லோகத்தை எழுதுறாரு. திஸ் இஸ் த கனெக்ஷன் கிவன் பை சங்கராச்சாரி. இப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. அதுக்காகத்தான் அடுத்த ஸ்லோகம் எழுதுறாரு. அது நான் சொல்லல, பிருகதாரண்ய உபனிஷத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் அதை மனசுல வச்சுக்கிட்டு எழுதுறாரு. ஆஃப் ஹிஸ் ஓன் ஹி இஸ் நாட் ரைட்டிங் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறார். கொட்டேஷன் எங்க வருது? பிருகதாரண்ய உபனிஷத். இதே கருத்து தான். ஹவுலா கர்மயோகா டாபிக் அதுதான். முதல்ல தான் சொல்றாரு, கொட்டேஷன் கொடுக்கிறாரு. கிருஷ்ணரும் தானே சொல்லல, பிருகதாரண்ய உபநிஷத்துல இது இருக்குது. ஹவுலாங் கர்மயோகத்துக்கு ஆன்சர் அங்க இருக்குது. அதைத்தான் இவரு கோட் பண்ணி காமிக்கிறார். என்ன பாஷ்யம்? எந்த அந்த பிரசித்த ஆத்மா உள்ளதோ, எந்த அந்த அப்படின்னு என்ன? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட என்னுடைய சொரூபமாக இருக்கிற ஆத்மா, சாஸ்திரத்தினால் விளக்கப்படுகிறன ஞானத்தை, சாஸ்திர ஞானத்தினால் எனக்கு என்ன ஆகுது? பிரகாசிக்கப்படுகிறது ஆத்மா. சுவசித்த ஆத்மா அஜானத்தை விளக்குறத சாஸ்திரத்தோட வேலை. அப்படி எந்த ஆத்மா உள்ளதோ அதை அறிந்து தன்னுடைய ஆத்ம ஞானத்தை பெற்று மித்யா ஞானத்தை நீக்கிய, நான் தான் சொன்னேன் அஜ்ஞானங்கிறத நீக்கப்படுதே தவிர சாஸ்திரம் பண்ற வேலை ஞானத்தினா ஆத்மாவை உங்களுக்குள்ள கொடுக்குறதோ அதெல்லாம் அது சுவாசித்தக ஆத்மாவை புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அது மித்யா, தன்னுடைய மித்யா ஞானத்தை. என்ன மித்யா ஞானம்? நம்மகிட்ட இருக்கிற மித்யா ஞானம் அகம் அபூர்ணக, அகம் அவிகாரி,
அகம் அநித்யக. அப்படி நாம ஆத்மா பத்தி நினைச்சு வச்சிருக்கோமா? உலகம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? உலகம் நித்யக சாஸ்வதக அப்படி நாம எடுத்து வச்சிருக்கிறோமா? நான் தான் வந்துட்டு போறேன், உலகம் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னது? மித்யா ஞானம். இதுதான் மித்யா ஞானம், தவறான பொய்யான ஞானம். அந்த மித்யா ஞானத்தை நீக்கிய அவங்கள யாரு? மகாத்மா. இந்த மித்யா ஞானத்தை, தவறான ஞானத்தை அப்படின்னு எனக்கு அத்தியாசம், உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா உபநிஷத்துல நிறைய படிக்கணும், இந்த வேர்டில் ஈஸியா புரியும். அத்தியாசத்தை நீக்கிய, ஆத்மாவை அனாத்மாவில் ஏற்றி வைத்து அனாத்மாவை ஆத்மாவில் ஏற்றி வைக்கிற பேர் தான் அத்தியாசம். அதை நீக்கிய. See how the உபனிஷத் பகவத்கீதை பாஷ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த அத்தியாசத்தை, இந்த வேர்டு உபனிஷத் படிச்சிருந்தா மட்டும்தான் அத்தியாசம்னு என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அத்தியாசத்தை நீக்கி அவங்கள யாரு? மகாத்மான்ட்டு. மகாத்மாக்களாகிய பிராமணக. இன்னொரு பேர் என்ன? பிரம்மனை அறிந்தவர்கள் பிராமணக. அப்படிப்பட்ட பிராமணர்கள் யக்ஞத்தை அனுஷ்டிப்பதற்கு அவசியமான, இப்போ அந்த பிராமணர்கள் யாரை பத்தி சொல்லிட்டாரு? ஆத்ம ஞான நிஷ்டையில் இருப்பவர்கள் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்த லைன் என்ன கொண்டு போறாரு? அவங்க யக்ஞத்தை அனுஷ்டிப்பதற்கு அவசியமான, ஒருத்த யக்ஞம் பண்றான் அப்படின்னா எதுக்கு தான் பண்றான்? புத்திராதி ஆசைகள். ஒருத்த யக்ஞம் பண்றான் அப்படின்னா, சக்காமமாக ஒருத்தர் யக்ஞம் பண்றாரு, ஹோமம் பண்றாருன்னா எதுக்கு? புத்திராதி. எனக்கு எதுக்கு ஹோமம் பண்றோம்? நம்ம யக்ஞம் பண்றோம், வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் வரணும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும், இது மாதிரி தானே. புத்திரன் நல்லா இருக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக எல்லாம் நல்லா இருக்கணும். இப்படி புத்திராதி ஆசைகள் அற்றவளாகி. ஏன்னா அந்த ஞான நிஷ்டைக்கு போனவங்க ஒருத்தன் யக்னத்தை பண்றானா ஜென்ரலா அவனுக்குள்ள ஒரு சக்காம ஆசையினாலதான், ஒரு ஆசை இருக்கிறதுனாலதான் அவன் யக்னத்தை பண்றான். ஆனா அவர்கள் யார்? மகாத்மான ஒருத்தர் கோட் பண்ணார் பாத்தீங்களா, அந்த ஞான நிஷ்டைக்கு போனவங்க, அவங்களுக்கு இந்த புத்திராதி ஆசைகள் அவர்களுக்கு கிடையாது. அவர்களால் கிருத பவதி, அதைத்தான் சொல்றாரு. அவர்களால் அடையப்படாதது என்பது இன்னும் எதுவும் இல்லை, அடையப்பட வேண்டியது என்பதும் அவர்களுக்கு எதுவும் இல்லை. கிருத்தியகன்னு சொல்லுவோம். அதாவது எது அடையணும், இன்னமே அடையப்பட வேண்டியதுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. இன்னும் அடையணுங்கிறது கிடையாது, அடையப்பட வேண்டியதும் கிடையாது, இன்னும் அடையாமல் இருக்கிறங்கிறதும் கிடையாது. அந்த ஃபீலிங் இல்லாதனால அற்றவளாகி சரீர யாத்திரை. சரீரத்துல பிராரப்தம் முடிகிற வரைக்கும் என்ன நானே கொண்டுக்க கூடாது, பட்டினி போட்டு என்னை சாகடித்து கொள்ளக்கூடாது. சரீரத்தில் எனக்கு பிராரப்தம் இறைவன் கொடுத்த வரைக்கும் நான் என்ன ஆகணும்? வாழ்ந்தாகணும். நம்மளை நாமளே முடித்து கொள்ளக்கூடாது. சரீர யாத்திரை பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் நான் போகணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அவங்க? தேவையான பிக்ஷை. அது வேர்டு, பியூட்டிஃபுல் வேர்டு. தேவையானதுதான் பிக்ஷை எடுக்கிறாங்க அவங்க. கொடுக்குறாங்கிறக்காக வாங்கிக்கொண்டு வச்சுக்கிறது இல்லை. தேவையானது, உடலில் உயிர் வாழ்வதற்கு என்ன உணவு, எப்பொழுது, எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் பிக்ஷா. நாளைக்கு வேணும், நாளானைக்கு வேணும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. எப்போ எவ்வளவு உணவு தேவையோ அதை அப்பொழுது தேவைக்கு மட்டும் பிக்ஷை எடுத்து பிக்ஷை முதலான கர்மங்களை செய்கிறார்கள். அப்ப சரீரத்தில், இது சன்னியாசியா போனவங்க, சரீரத்தில் உயிரோடு இருப்பதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை மட்டும் அந்த மகாத்மாக்கள் பிக்ஷாதி அந்த மாதிரி வேலையை செஞ்சவங்க உயிர் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானிகளுக்கு அவங்க செய்ய வேண்டியது ஒண்ணுன்றது, அது கர்மமே கிடையாது. அவங்க என்ன செய்யணும்? ஆத்ம ஞான நிஷ்டை, நிதித்தியாசனம்னு பேர். ஆத்ம ஞான நிஷ்டையை தவிர, அந்த நிதித்தியாசனத்தை தவிர செய்ய வேண்டிய கர்மாக்கள் ஒன்றும் இல்லை. அவர்களால் செய்யப்பட வேண்டிய விகித கர்மம்ங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்? கர்மத்தினால், கர்மத்தை செய்வதால், கர்மயோகமாக செய்வதால், பஞ்சமகா யக்ஞங்களாக செய்வதால் அவர்களால் எது அடையப்பட வேணுமோ அதை அடைந்து விட்டார்கள். சோ மோட்சத்தின் பொருட்டு அவர்களுக்கு கர்மம் தேவையில்லை.
அந்த கரணத்தின் சுத்தியின் பொருட்டு அவர்களுக்கு கர்மம் தேவையில்லை. அதனால் அவர்களால் செய்ய வேண்டிய கர்மங்கள் ஒன்றும் இல்லை. பிருகதாரண்ய ஸ்ருதி உபனிஷத்தில் இந்த ஸ்ருதி தாத்பரியத்தில் இதே விஷயம் இப்ப நான் சொன்ன விஷயம் எங்க இருக்குது? பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது, ஆத்ம ஞான நிஷ்டைக்கு போனவங்க பிக்ஷாதி கர்மங்களை தவிர வேற ஒண்ணு, அதுவும் அவங்க அவங்களுடைய சரீரத்தினுடைய யாத்திரைக்காக சாப்பிட்றாங்களே தவிர அவங்களுக்கு நீ எந்த கர்மத்தையும் இறைவன் விதிக்கவில்லைன்னு எங்க இருக்குது? பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம் தேவையில்லை, பஞ்சமகா யக்னங்களும் தேவையில்லை. உடலில் உயிர் இருக்கிறதுக்கு என்ன பிக்ஷை வேணுமோ அதை எடுத்து சன்னியாசிகளை பத்தி அந்த இடத்துல கான்டெக்ட் வந்து சன்னியாசிகளை பத்தின கான்டெக்ட். ஏன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒன் கோட் பண்றோம்னா அதுக்கு முன்னால என்ன சப்ஜெக்ட்னு பார்த்துக்கணும். அந்த இடத்துல அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு யாரு காமிக்கிறா? சங்கராச்சாரியர் பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்றார். இது அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ருதி தாத்பரியத்தை தான் கிருஷ்ணர் மனதில் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்தை எழுதுறாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன படிச்சிருக்காரு? பிருகதாரண்ய உபனிஷத்து அவருக்கு தெரியும். சங்கராச்சாரியர் அதை கோட் பண்றாருன்னா அப்புறம் அவருக்கு தெரியும், அவர் கோட் பண்றாரு. கீதா சாஸ்திரத்தின் பிரதிபாதிப்பதற்கு எடுத்து விளக்குவதற்காக சித்தவராகி அந்த கருத்தை இங்க மக்களுக்கு சொல்லணும், சித்தமாகி அதை நினைச்சு பகவான் என்ன கூறுறாரு? யஸ்வாத் மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியன்ன வித்யதே. தஸ்ய அவனுக்கு காரியம்ங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த பிருகதாரண்யர் இருக்கிற கருத்தை மக்களுக்கு சொல்றதுக்காக இப்போ இந்த ஸ்லோகத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? எஸ்து ஜெனரல் மீனிங், எஸ்து மாணவக எந்த மனிதன் ஆத்மரதி ரேவ ஆத்மாவிடத்திலேயே பிரீத்தி உடையவனாக, 3 வேர்டு சொல்றாரு. அடுத்தது ஆத்ம திருப்தக ஆத்மாவிடத்திலேயே திருப்தி. அடுத்தது ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக ஆத்மாவிடத்திலேயே சந்தோஷம். ஸோ ஆத்மாவிலேயே பிரீத்தி 3 வேர்டு மாறுது. ஆத்மாவினா தன்னிடத்தில் இருக்குங்க. ஆத்மாத்மான தன்னிடத்திலேயே பிரீத்தி, தன்னிடத்திலேயே திருப்தி, தன்னிடத்திலேயே சந்தோஷம். பிரீத்தி பிரியம், பிரீத்தினா பிரியம்னு இருக்கும். நம்ம பிரியம் மோதம் பிரமோதம் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் அவர் அழகாக 3 வேர்டு போடுறாரு. அதாவது பிரியம் மோதம் பிரமோதங்கிறது நீங்கள் வெளியில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், அந்த கிரடேஷன் வரும், ஆனந்தத்தில் ஒரு கிரடேஷன் வரும். எப்போ பிரியம்? ஒரு சாக்லேட்டை ஒரு குழந்தை கண்ணில் பார்க்குது அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க, ஒரு குழந்தைங்க இருக்குது, நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க சாக்லேட்டுங்கும் போது ஃபஸ்ட்டு அந்த சாக்லேட்டை பார்த்துன்னு அது மனதில் வருகிற அந்த சந்தோஷத்துக்கு பேர் பிரியம்னு பேர். அதுதான் பிரீத்தி, இஷ்டம், அந்த சாக்லேட் இஷ்டம். அடுத்தது இந்தா நீங்கள் கொடுத்துறீங்க வச்சுக்கோ அப்படிங்கும்போது அடுத்த லெவல் ஆஃப் ஆனந்தத்துக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம மோதம்னு சொல்லுவோம். ஒரு சின்ன கிரடேஷன் இருக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது. அடுத்தது அதுதான் ஆத்ம திருப்தக சொல்றாரு. அப்ப சாக்லேட் வாங்கியாச்சு ஒரு திருப்தி. ஆத்ம திருப்தகங்கிறது ஜஸ்ட் லைக் மோதம். அடுத்தது ஆத்மன்யேவ சந்துஷ்டக, எப்போ அந்த சாக்லேட்டை பிரிச்சு வாயில போட்டுச்சுன்னா பிரமோதம். பிரமாதம் சொல்லுவாங்க, பிரமோதம். ஸோ இந்த மாதிரி எப்படி இது இந்த 3 வந்துங்க ஆத்மாவுடைய ஆனந்தத்திலாம் கிடையாது, நம்ம புரிய வைக்கிறதுக்காக அந்த ஆனந்தத்தை நீ பார்த்தீங்கன்னா 3 டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது பிரீத்தி, சாக்லேட்டை பார்க்கும்போது ஒரு பிரீத்தி, அது கையில வாங்கிட்டோம்னா என்னது? அப்பா கிடைச்சிச்சுடா சாமி, திருப்தி. ஏன்னா ஒன்னொன்னுக்கும் கோடி டிஃபரன்ஸ் இருக்கு. பிரீத்திக்கும் திருப்திக்கும் எப்ப பிரீத்தி? எந்த பொருளை பார்த்தாலும் பிரீத்தி தான் நமக்கு. எல்லா பொருளும் நமக்கு பிடிச்ச பொருளை பார்த்தோன்னா பிரீத்தி. அது வந்து எப்ப திருப்தி ஆகும்? அப்பா என்னுடையது அப்படிங்கும் போது அங்க திருப்தியா வரும். கையிலே வச்சுக்கிட்டு சாப்பிட்ற பட்டன்னு வச்சுங்களேன், புடவைனா வாங்கிட்டோம், கட்டாமே அப்படியே பார்த்துக்கிட்டே எவ்வளோ நாள் கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு திருப்தி. அது எப்போ சந்தோஷம்? அனுபவிக்கும் போது. அது புடவை வாங்கினா கட்டும்போது வர சந்தோஷம், ஒரு சாக்லேட்டை வாயில போட்டதுக்கு அப்புறம் வரக்கு பேர் சந்தோஷம். இது வந்துங்க அனுபவ பூர்வமாக நாம் லௌகீக விஷயத்துல பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு, அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த நமக்கு அது தெரிஞ்ச விஷயனால அதை வச்சு ஆத்மனுடைய சந்தோஷத்தை அவர் காமிக்கிறார். ஸோ எல்லாமே அவன் தன்னிடத்து. இப்ப
இப்போ நாம் வெளியில் இருக்கிற சாக்லேட்டில் நாம் என்ன பண்ணுறோம்? பிரியம், மோதம், பிரமோதங்கிற கிரடேஷன் பார்க்குறோம். அவன் தன்னிடத்திலேயே பிரீத்தி, தன்னிடத்திலேயே திருப்தி, தன்னிடத்திலேயே சந்தோஷம். புரிஞ்சுங்களா? இப்போ அது வெளி விஷயத்தில் எப்படி நாம் அதில் மூணையும் பார்க்குறோமோ, அவன் தன்னிடத்திலேயே பிரீத்தி, தன்னிடத்திலேயே திருப்தி, கையில் கிடைச்சொன்ன சந்தோஷம், தன்னிடத்திலேயே சந்தோஷம். இந்த 3 வேர்டு ரொம்ப சட்டிலான வேர்டு. நீங்கள் அதை வச்சு புரிஞ்சா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா என்னது எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும் வருது அப்படி வரும். அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு 3 வேர்டு, 3 விதமான கிரடேஷன். ஆனால் ஆத்மாவில் 3 விதமான டிஃப்ரெண்டான சந்தோஷங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சது வச்சு புரியாத விஷயத்த தன்னிடத்திலேயே அவன் அடைகிறான். அதான் சொல்றாரு, துஷ்டக சியாத்து. யார் அப்படி ஆகிறானோ தன்னிடத்திலேயே பிரீத்தி, திருப்தி, சந்தோஷம் யார் அடைகிறானோ அவனுக்கு தஸ்ய காரியம் ந வித்தியதே. அவனுக்கு கர்மம் இஸ் நாட் அ சாதனம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் growth. அப்படி புரிஞ்சுக்கணும். அவனுக்கு கர்மம் இஸ் நாட் அ சாதனம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் growth. கர்மம் இல்லைன்னா சும்மா அப்படி அந்த மீனிங்கே போகக்கூடாது. கர்மம் இஸ் நாட் நீடட் சொல்ல. கர்மம் இஸ் நாட் அஸ் அ சாதனா ஃபார் ஸ்பிரிச்சுவல் growth. யாருக்கு? தன்னிடத்திலே பிரீத்தி, தன்னிடத்திலேயே திருப்தி, தன்னிடத்திலேயே சந்தோஷம். அவனுக்கு கர்மம் சாதனமாக உதவாது. ஏன்னா எதை அடையணுமோ அவதை அடைஞ்சிட்டான், அவ்வளோதான். அப்போ என்ன, நம்ம எதை கம்பேர் பண்ற? அவன் கர்மத்தை செய்வானா செய்ய மாட்டாங்கிறது மேட்ரே வரல. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு உயிர் விடுற வரைக்கும் கர்மத்தை பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அந்த கரண சுத்திக்காக பண்றான், ஒரு சாதனத்துக்காக கர்மத்தை யூஸ் பண்றான், சாதனமாக பயன்படுது. ஆனா அவருக்கு அது சாதனமாக, எது ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் கர்மம் சாதனமாக இவருக்கு பயன்படாது. யாரே ஆத்ம திருப்தி, சந்துஷ்டா. அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ பாஷ்யம் பாருங்க, சின்ன பாஷ்யம் ஒரே பேரா கொடுத்துட்டாரு. இத்தனைக்கு 3 வேர்டு போட்டாலும் அது இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுட்டோம். இவ்வளோ பாஷ்யம் போதும். 3 முக்கியமான வேர்டு போட்டிருக்காரு பகவான் கிருஷ்ணர். ஆனால் இவர் பாருங்க ஒரே ஒரு பேரால அதான் இப்போ நான் சொன்னது அப்படி இவர் விளக்கிடுவார். இவ்வளோதான். ரொம்ப ஆத்ம திருப்தின்னு என்னங்க, ஆத்ம சந்துஷ்டம் என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இவ்வளோதான். எவ்வளோ அழகா போடுறாரு பாருங்க. எந்த பேஜ் நம்பர் 267 லாங் பாஷ்யம் ஒரே ஒரு பேரால முடிச்சிடறாரு சங்கராச்சாரியர். எந்த ஆத்ம ஞான நிஷ்ட, அவனுக்கு பேர் என்ன? சாங்கிய யோகி, ஞானி. சாங்கிய யோகினா யாரு? ஞானத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவன் ஞானி. சாங்கிய யோகி கேவலம்னா மட்டும் அர்த்தம். ஆத்மாவிடத்திலேயே ரமிக்கிறானோ அவன் ஆத்மரதிகி. எவன் தன்னிடத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பேரு. டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. 3 வேர்டு யூஸ் பண்ணிட்டாரா கிருஷ்ணரு. இப்ப சங்கராச்சாரியார் இஸ் கிவிங் டெஃபினேஷன் ஃபார் 3 வேர்ட்ஸ். அவர் கொடுத்துட்டு அவரோடு போயிடுவாரு, அடுத்த பாஷ்யத்துக்கு போயிடுறாரு. அவரு நாம இப்படி பிரியம், மோதம், பிரமாதம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லி இந்த 3ஐயும் புரிய வச்சேன், அவ்வளவுதான். ஸோ எந்த தன் ரமிக்கிறானோ அவனுக்கு பேர் என்ன? ஆத்மரதிகி. அவன் மற்ற விஷயங்கள் ரமிக்க மாட்டான். யாரு? ஆத்மரதிகி. முடிஞ்சுதா? அடுத்தது அந்த சந்நியாசி ஆத்மாவிடத்திலேயே திருப்தி, கையில வந்தா நமக்கு எப்படி வருது? ஒரு திருப்தி ஃபீலிங் வருது, அதை அடைகிறானா. எதனால? மற்றவங்களாம் எதுல அந்த இதை அடையிறாங்க? அண்ணாதிகளில். அப்போ நம்ம கையில பார்க்குறோம், அந்த பொருள் மூலியமா நமக்கு எப்போ அந்த திருப்தி அடையுது? டேபிள் மேல சாப்பாட்டை பார்த்துட்டே இருந்தாலும் திருப்தி வராது. எள்ளி வாயில போட்டோம்னா என்ன வரும்? திருப்தி. அதான் நமக்கு அதை நான் அனுபவிக்கும் போது, அதாவது அதை எனக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கும் போது, அதாவது அந்த சந்நியாசி ஆத்மாவிடத்திலே திருப்தி கிடைச்சிருச்சு மாமா எனக்கு அப்படிங்கிற அந்த திருப்தியை அண்ணாதிகளில் அல்ல. மற்றவங்கள்லாம் எதுல சந்தோஷம் தேடி போயிட்டு இருக்கிறோம்? இந்த ஆத்ம ரதிகி, அந்த அதாவது 3 வேர்டு சொன்னீங்களா, திருப்தி, பிரீத்தி, திருப்தி, சந்தோஷம். இந்த 3 வேர்டா? பிரீத்தி, திருப்தி, சந்தோஷம். இத ஆத்ம ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆத்ம அஜ்ஞானி இந்த 3ஐயும் கேட்குறான், ஞானியும் இந்த 3ல தான் இருக்கிறான். ஆனா ஆத்ம அஜ்ஞானி என்ன பண்றான்? இதையெல்லாம் வெளியில தேடுறான்.
ரெண்டு பேரும் பாருங்க, ரெண்டு பேரும் தேடுறது ஒண்ணுதான், ரெண்டு பேரும் அடைய விரும்புறது ஒண்ணுதான். ஆனா இவன் தன்னிடத்திலேயே திருப்தி, பிரீத்தி, சந்தோஷம், பிரீத்தி சந்தோஷம். ஆனா அவன் என்ன பண்றான்? புத்திராதி அண்ணாதி விஷயங்கள். சாஸ்திரம் சொல்லு, புத்திராதி, புத்திர வித்த லோக்க இந்த விஷயத்துல, அண்ணாதி சாப்பாடு, காதுக்கிற இந்திரிய சுகம், இதுல தேடிக்கிட்டு இருக்கிறான். யாரு? அஜ்ஞானி. அத பிரிச்சு காமிக்கிறாரு. அண்ணா அடைகிறான் அண்ணாதி. மற்ற அஜ்ஞானி எதுல அந்த பிரீத்தி சந்தோஷத்துல அடைகிறான்? அண்ணாதி விஷயங்கள், புத்திராதி விஷயங்கள், உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் அவன் இந்த மூணையும் தேடிட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்றாரு? தன்னிடத்திலேயே இந்த மூணையை அவர் பெற்று விட்டார். யார்? இன்டெலிஜென்ட் யோசனை பண்ணிக்கீங்க. இவர் பெற்றவர் வெளியிலிருந்து விஷயங்கள் வரும்போது, ஐயோ நான் என்னிடமே ஆத்ம ரதிகினான், பேசிய வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாரு. வெளியிலிருந்து வர விஷயங்கள் எனக்கு கட் பண்ணிட்டு செவத்த பில்டப் பண்ணிட்டு நான் இந்த விஷயத்த பார்க்க கூடாது கேட்க கூடாதுன்னு உட்காந்துருப்பாரு. கிடைக்குதா? ஓகே. அந்த அன்னைக்கு மாமி வீட்டுல பூரி கிழங்கா, என்ஜாய். அடுத்த நாள் மாமி வீட்டுல பழைய சாதமா, என்ஜாய். ரிக்ஷா எடுக்கும்போது ரெண்டையும் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்? அவருடைய பிரீத்தியோ சந்தோஷமோ திருப்தியோ அந்த பூரியிலையோ பழைய சோத்துலையோ இல்ல. அவரு திருப்தியா இருக்காரு. எது கிடைக்குதோ அதை என்ன பண்ணுவாரு? எக்ஸ்ட்ரா போனஸ். நான் தான் சொன்னோம் இல்லையா, வீட்டுல இருக்கிற பைப் தண்ணி, போர் தண்ணி எப்பவுமே இருக்கும். முனிசிபாலிட்டி தண்ணி வருதா? ஓகே, மேலே ஏற்றிக்கலாம். முனிசிபாலிட்டி தண்ணி வரலையா? இட்ஸ் ஓகே. அதுதான் சஞ்சலம் இல்லாத மனம். அந்த உதாரணம் உங்களுக்கு நல்ல ஈஸியா டக்குனு கிளிக் ஆகும். வீட்டுல போர் இருக்கு, சரி பைப் தண்ணி வருதா, யூஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கையை தெரிய அவர் வேண்டாம். ஏன்னா சில பேர் சொல்றது ஆத்ம ஞானத்துக்கு அப்புறம் என்னங்க இவங்க எல்லாம் உட்காந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்டு இருக்காங்கன்னா, என்ன கதையா இருக்கு? ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, பூரி அதாவது அவங்களே நினைச்சு இந்த ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதுங்கிறது அவங்களுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஒதுக்கி இருக்கலாம். உடனே ஒருத்தர் ஸ்வீட் சாப்பிடல, ஏன்னா ஒருத்தர் ஆத்ம ஞானம் நம்ம கற்பனை பண்ணிக்குவோம். இந்த இடத்துல நிறைய தப்பு பண்றது. நாம ஒருத்தர் இவர் ஆத்ம ஞானியத்தை இருக்கணும் பேசுறதெல்லாம் வச்சு நாமளே கிடைக்கும், சரி ஆத்ம ஞானவே இருக்கட்டும். அவரு நான் ஸ்வீட் சாப்பிடலின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு இந்த லோக்கக்கு என்ன சொல்ற, இந்த சரீர ரக்ஷனார்த்தம் அவர் ஸ்வீட் சாப்பிடாம இருந்திருப்பாரு. அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணி இருந்திருப்பாரு. சுகருக்கு இது இருந்திருக்கும், ஏதோ ஒரு காரணம் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கலாம். உடனே என்ன ஜனங்க முடிவு பண்ணிடுது, ஐயோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அவங்களாம் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, அவங்களாம் அதை சாப்பிட மாட்டாங்க, இதை சாப்பிட, அப்படிதான் எதுவுமே கிடையாது. ஸோ வந்தா ஏத்துக்குவாங்க, வள்ளினாலும் ஓகேங்கிற மனதான் பிரச்சனை தவிர அவங்கள வச்சு அது சொல்ற கேட்பான் பார்த்தீங்களா அர்ஜுனன், அவங்க எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு கா பாஷா அதெல்லாம் ஒன்று. அவர் பதில் சொன்னார், என்ன கடைசி வரைக்கும் சொல்லல. எப்படி சொல்றது? அவர் எப்படி நடப்பாரு, எப்படி உட்காரு, என்ன சாப்பிடுவாரு, அவர் எதை வேணா சாப்பிடுவாரு, எப்படி வேணா ஒருத்து பறக்கலாம் நடக்கலாம் உட்காந்துக்கலாம் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கும் ஆத்ம ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதான் என்ன சொல்றாரு, அண்ணாதிகள் மற்றவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய பிரீத்தி சந்தோஷம் திருப்தி எல்லாம் வெளி விஷயங்கள் இருக்கு. அண்ணாதி விஷயம், புத்திராதி விஷயம், வித்தாதி விஷயம், செல்வம், காடு, தோட்டம், துறவு, உறவுகள் இருக்கு. நாம தான் லாங் லிஸ்ட் வச்சிருக்கோமே, உறவு அதுல இருக்கு. அவங்களுடைய திருப்தி பிரீத்தி திருப்தி சந்தோஷம் எல்லாம் அதுல இருக்கு. ஆனா இவருக்கு அதை நம்பி இவர் இல்லை, நிறைகுடம். மற்ற எல்லோருக்கும் வெளி விஷயங்களால் அடைகிறோம். மற்றவங்க எல்லாரும் எதுல நம்ம பிரீத்தி அப்ரீத்தி திருப்தி சந்தோஷம் வெளி விஷயங்கள்ல நாம் நம்பி இருக்கிறோம். மற்றவர்கள் அடைவதால் சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் இந்த சந்நியாசி அதை விரும்பாமல் சம்யக்கு ஞாசம், அதான் சந்நியாசி இந்த இடத்துல. அது கிரகஸ்தா சன்னியாசியாவும் இருக்கலாம், கர்மத்தை அக்கர்த்தாகம் அக்கர்த்தான் தெரிஞ்சவன் சன்னியாசி. அவ கிரகஸ்தாவா இருக்கலாம், சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிறான். ஆனால் சன்னியாசி அதை விரும்பாமல் தன் ஆத்மிடா, அதாவது தன்னுடைய ஆத்மாவிடத்திலேயே சந்தோஷம். சந்தோஷம்னா மூணே எடுத்துக்கணும், பிரீத்தி திருப்தி சந்தோஷம். சந்தோஷம் அடைந்து எல்லாவற்றிலும் ஆசையற்றவனா. என்ன ஆசை? அது வந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அந்த விஷயம்தான் என்னை பிரீத்திப்படுத்துது, அந்த விஷயம்தான் என்னை சந்தோஷப்படுத்துது, அந்த விஷயம் என்னை விட்டு போயிட்டே சந்தோஷம் போயிருந்தவன் கவலைப்படுவது இல்லை. போறையா போய்க்கோ, வரையா வந்துக்கோ, that doesn't disturb my happiness. அதுதான் இவர் சொல்ற கருத்து. எல்லாவற்றிலும் ஆசையற்றவனாய் இருக்கிறான்.
இது ஆசையற்ற புரிஞ்சுதா? இப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசைப்படக்கூடாது. ஆசைங்கிறது இச்சாங்கிறது ஒரு சக்தி, இறைவன் கொடுத்த ஒரு சக்தி. ஆசை கம்ப்ளீட்டா விடுங்கிறது சாஸ்திரம் சொல்ற கருத்தே அல்ல. அது சமுதாயத்தில் தவறா போயிட்டு இருக்குதே தவிர ஆசை விடணுங்கிறதே கிடையாது. அவன் வெளி விஷயங்களில் இருக்கிற திருப்தி இதை தேடாமல் தனக்குள்ளே அவன் திருப்தியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். வெளியிலிருந்து விஷயம் வருதா, என்ஜாய் பண்ணிக்கலாம். வரலையா, ஓகே. அப்படிங்கிற மனதான் ஞானியுடைய மனமே தவிர அவர் சாப்பிட மாட்டார், அவர் யார்கிட்ட பேச மாட்டார், அவர் வீட்டு விட்டு வெளியில் வர மாட்டார். இப்படியெல்லாம் இட்ஸ் ராங் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இயர். இந்த அறவேக்காடுகள் பண்ற விஷயங்கள் தான் சமுதாயத்தை குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி ஞானினா அவர் அப்படித்தான் இருப்பார், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவ்வாறு எந்த ஒரு ஆத்ம ஞானி இருக்கிறானோ, எப்படி இருக்கிறானே, தன்னிடத்திலேயே பிரீத்தி, தன்னிடத்திலேயே திருப்தி, தன்னிடத்திலேயே சந்தோஷமாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய கர்மா ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் growth அவனுக்கு எது பண்ண தேவையில்லை. ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் growth அவனுக்கு எந்த கர்மம் தேவையில்லை. செய்ய வேண்டிய கர்மா ஒன்றுமில்லைனா பிராக்கெட்ல போட்டுக்கணும், ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் growth he doesn't need any karma but he will do karma. அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது என்பது பொருள். கண்டென்ட்மெண்ட் வித் என்ன சொல்லலாம் இங்கிலீஷ் சொன்னா himself. கண்டென்ட்மெண்ட் வித் himself. கிரகஸ்த ஞானியா இருக்கானா எந்தெந்த இடத்துல என்ன ரோல் பிளே அதை பண்ணிட்டு அவன் தனக்குள்ள வந்துடுவான். இப்போ கிறிஸ்தவ இருக்கவங்க நம்ம என்ன பண்றோம், இப்போ எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ரோல் பிளே இருக்கும். சன்னியாசிக்கு அந்த ரோல் பிளே எல்லாம் ரொம்ப கம்மி. குரு கூட இருக்கிற படிக்கிறவங்க அவ்வளவுதான் ரோல் பிளே. ஆனால் நாம பார்க்கும்போது எத்தனை ரோல் பிளே, அம்மாவாக, அத்தையாக, மாமியாவாக, அக்காவாக, தங்கையாக, இவ்வளவு ரோல் பிளே பண்ணும்போது கிரகஸ்தா ஞானியா இருக்கிற பட்சத்தில் அவங்கள பார்க்கும்போது ஐ எம் டூயிங் த ரோல் பிளே பண்ணிட்டு அவன் தனக்குள்ள வந்துடுவான். அவங்களோட போறதில்லை, தனக்குள்ள வந்துருக்கும். அவங்களோட போறக்கு என்ன வித்தியாசம்? இப்ப அவங்ககிட்ட நம்ம பேசுறோம், அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அது ஏற்புடையதா இருக்கலாம், ஏற்புடையதெல்லாம் இருக்கலாம். அவங்க அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எனக்குள்ள நம்ம என்ன சொல்றது, ரிலாக்ஸ்ட், என்னோட வீட்டுக்குள்ள நான் வந்துடுறேன். எப்போ அது அப்படின்னு மனதளவில் எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுனா, அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணி நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அப்போ யார் இன்னொரு ஓன்னு அர்த்தம். இல்லைன்னா பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க சொன்ன வார்த்தைகள், ஏன்னா அதில் ரொம்ப நம்மளால பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகளுக்கு சத்தியத்தை கொடுத்துரும். அதுக்கு தான் போன கிளாஸ் சாந்தி குமார் என்ன பண்ணோம், வார்த்தைகளான பந்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம வேற எல்லா பந்தத்தையும் விட்டுருப்போங்க, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விட்டுருப்போம். ஆனா அந்த வார்த்தையில பந்தப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா சாமி, அது விடுறதுங்கிறது தான் உண்மையான மோட்சத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதாவது அவங்க சொன்ன விஷயங்கள், அதாவது ரெண்டு விதம். இது நான் சொன்ன மாதிரி டபுள் ஷார்ட்பன் கத்தி மாதிரி. அதாவது இப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயம் ஒன்னா அவங்க பேசும்போது அவங்களுக்கு பிரயோசனமாவது இருக்கணும், இல்லையா கேட்கறவங்களுக்காக. வாக் தபஸை யூஸ் பண்ணி பேசுறாங்களா நீ பாருங்க. முதல்ல அங்க நின்னுக்கணும், வாக் தபஸை மீறாங்களா. அப்போ உங்களுக்கு தெரியும் வாக் தபஸ்னா என்ன, மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது, ஒன்னா தனக்கு பிரயோசனமா இருக்கணும். ஒரு விஷயம் தெரியாம இருந்து நம்மளை கேட்கலாங்க, அது அவங்களுக்கு பிரயோசனம், இல்ல நமக்கு பிரயோசனம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோசனம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வாக் தபஸ். மற்றவங்களை பத்தி காசிப்பிங்கோ, தப்பா பேசுறதோ, அல்லது அவங்க புத்திக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நம்பிட்டு சொல்றதோ, இதெல்லாம் வாக் தபஸை மீறுறது. அப்ப அவங்க பேசுறாங்க அப்படின்னா வாக் தபஸுக்குள்ள அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கரெக்டா இருப்பாங்க. 99.99 people they are not using வாக் தபஸ். ஓப்பனா சொல்றாங்க, nobody is worrying about வாக் தபஸ். அப்போ அவங்க பேசுறாங்க போது நம்மளால அப்ரப்டா என்ன பண்ண முடியாது, ஏங்க அவங்கள பத்தி பேச நமக்கு தெரியும். மற்றவங்களை பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், மற்றவங்களை பத்தி ஒருத்தர் நம்மள கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவருக்கு அவங்க அப்படிங்க இப்படிங்கன்னு இவங்க நம்மளுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணி ஆகணும், நான் மற்றவங்களை பத்தி பேச மாட்டேன், காசு வாங்கி போடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ப்ராக்டிக்கல் லைஃப் we cannot live like that. அப்போ அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் கட் பண்றதுக்கு என்னென்ன வழி எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது நமக்கு தெரியும். அந்த இடத்துல அவங்கள கட் பண்றதுக்கு ஒருத்தர் சொல்ல விடுறது நீங்க அரை மணி நேரம் விடலாம், 15 நிமிஷம் விடலாம், ஒரு 5 நிமிஷம் விடலாம். 5 நிமிஷம் போதும் அவங்களுக்கெல்லாம். மற்றவங்களை பத்தி காசு பேச 5 நிமிஷம் 7 நிமிஷம் விடுங்க, அவங்கள கொட்டுட்டும் எதையோ பேசுறாங்க.
ஆனால் பேசும்போது இவங்க காசிப்பிங் பேசுகிறாங்க, நமக்கு புரியணும். காசிப்பிங் இஸ் ராங், நமக்கு புரியணும். வாக் தப்பஸ் அவங்க உடனே நீ வாக் தப்பஸ் இல்லைன்னு தப்பு கண்டுபிடிக்கிறக்காக நம்ம வாக் தப்பஸ் கற்றுக்கிறது இல்லை. நம்மளுக்கு இந்த ஏரியா என்னது, கூர்மோம் காணிவ சர்வசக, ஆமையை போல என்ன பண்ணிக்கு தெரியணும், அந்த இடத்துல உள்ள நமக்குள்ள இழுத்து நமக்குள்ள வர தெரியணும். அப்போ அந்த இடத்துல அவங்க பேசும்போது மனதுக்குள்ள அதை கொண்டு போகாம அவங்க நம்மளை விட்டு போறாங்க. பார்த்தீங்களா, பேசிட்டு நம்மளை விட்டு போறாங்க, போனை பேசிட்டு கட் பண்றது எது வேணா எடுத்துங்க. அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த செகண்ட் தாட் வரக்கூடாது. அவ்வளோதான், என்னை நான் பாதுகாத்து கொண்டு விட்டேன். ஏன் ஏன் யாருக்கு வராது செகண்ட் தாட்டு? ஆத்மரதிகி, ஆத்ம கிரீடக, ஆத்ம தந்துஷ்டக. பேசி முடிச்சு அவன் எங்க வந்து உட்காந்துக்குவான், சரி. நம்மளால அது பண்ண முடியாத போது அந்த ஆத்மரதிகி, ஆத்ம கிரீடக, ஆத்ம சந்துஷ்டக இல்லைங்க போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவங்க பேசுறாங்கன்னா செகண்ட் தாட் அவங்க போயிருப்பாங்க. 10 நிமிஷம் பேசிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஆனா உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த பந்தம். அப்போ என்ன பண்ண, அலர்ட்டா நின்று ஆம்புலன்ஸ் வந்துதான் என்ன பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஐயோ இது எதுக்கு செகண்ட் தாட் வருகிறாய், இது தேவையில்லாத செகண்ட் தாட்டுக்கு விடக்கூடாது. அப்ப செகண்ட் தாட் அந்த நம்ம தானே செகண்ட் தாட் கொண்டு வரோம், அவங்க போயிட்டாங்களே. அப்போ அந்த செகண்ட் தாட் என்ன பண்ணிக்கணும், ஆம்புலன்ஸ் தாட்டை வந்து இது நமக்கு தேவையில்லாத வேலை, அவங்க பேசினாங்கன்னா அது அவங்களுடைய இஷ்டம், பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்க கட் பண்ணி எத்தனை நாளைக்குங்க இப்படியே அது பிகம்ஸ் யுவர் சோபா. அது வரைக்கும் நம்ம முயற்சி செய்தது என்ன பண்ணணும், செகண்ட் தாட் விடக்கூடாது. அவ்வளவுதான், மெத்ததை எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். ஐயோ இவங்க போய் நாம வந்து ஆத்ம ஞானத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இவங்க வேற வந்து நம்மளை பொல்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படிலாம் நினைக்க கூடாது. அவங்க உலகம்னா 4 விஷயங்கள், அது கிரகஸ்தாவா இருக்க வரைக்கும் 4 பேர் 4 விஷயங்கள் நம்ம காதுல போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு கூர்மோங்கானிவ சர்வசகா, ஆமா எப்படி இழுத்துக்குது, அப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மள நாமளே இழுத்து வந்து இது வந்து ஆத்மரதிக்கு, ஆத்ம சந்துஷ்டக்கு. அவங்க பேசும்போதே அவன் அவனுக்குள்ள இருந்து தான் கேட்பான். அவன் ஒருத்தர் பேசுறாங்க போது அவன் தன்னிலையை விட்டு என்னைக்கு மாற மாட்டான். ஆனா அந்த பிகினிங்ல அந்த நிலை வந்து அடைவதற்கு முன்பு இருக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் போவோம். அது அப்படியாமே, ஐயோ இப்படியாமே போவோம். முயற்சி செஞ்சு என்ன பண்ணிக்கணும், திருப்பி நமக்குள்ள வந்துடணும். அவங்க இழுக்கிறாங்க, நம்ம நமக்குள்ள கொண்டு வரோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவல், அதாவது இதுக்கு ஞானத்துக்கு முன்னால் இருக்க லெவல் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். இது எத்தனை நாளைக்குன்னா, எப்ப நீங்க ஆத்மரதி, ஆத்ம சந்துஷ்டாக இருந்தீங்கன்னா அவங்க என்னதான் பேசினாலும் அவங்க பேசி முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் போது நமக்கு அது மறந்து போயிடும். திருப்பி யாராவது ஒருத்தர் ஆமா இல்ல அவங்க சொன்னாங்கல்ல ஞாபகம் வருமே தவிர நமக்கு அது ஞாபகத்துக்கு வராது. அதுதான் ஞானத்தினுடைய மோட்சத்தினுடைய பலன். இல்லின்னு என்ன ஆகும், பந்தப்பட்டு விடுவோம். ஐயா அவங்க அப்படி சொன்னாங்களே, ரெண்டுங்க புகழ்ந்தாலும் சரி, ரெண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கணும். யாராவது நம்மளை புகழ்ந்துட்டான்னு வச்சுக்குங்களேன், உள்ள ரீப்ளே ஓடுமே 2 நாளைக்கு அதே ரீப்ளே, அதுவும் பண்ணக்கூடாது. அதையும் ஆம்புலன்ஸ் மாதிரி வந்து எதுக்கு செகண்ட் தாட் அப்படின்னு பண்ண தெரியணும். புகழ்ந்தார் ஏசுவார் ஏசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், புகழ்வார் புகழட்டும் ஆட் பண்ணிக்க. ஏன்னா அங்க அதுல வந்து அது 2 தான் இருக்கும். ஏசுவார் ஏற்ற, அது இந்த கருத்து தான். யார் வேணா என்ன வேணா பேசிக்கிட்டோம். போற்றுவார் போற்றட்டும், ஏசுவார் அதுல போற்றுவார் போற்றட்டும், ஏசுவார் எதை பத்தியும் நான் செகண்ட் தாட்டு எனக்குள்ள வரக்கூடாது. அது புகழ்ச்சியா பேசினாலும் சரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டாலும் சரி, அது நம்மளுக்குள்ள வரக்கூடாது. அப்ப செகண்ட் தாட் வராம இருக்கிறது முயற்சினாலதான் வரும், தானாலாம் வராது. என்ன 8 வருஷம் படிச்சு எனக்கு திருப்பி இப்படி வருதேனா, முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா தான். நான் 8 வருஷமா அதுக்குண்டான முயற்சி பண்ணாம எப்படிங்க வரும்? ஸோ முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகும், அந்த வேர்டு வந்து நமக்கு பேசும்போதே நம்ம அவங்க பின்னால போயிருக்க மாட்டோம். எனக்குள்ள இருந்து நான் கேட்கறது வேற, அவங்களோட போய் அவங்களை கேட்கறதுங்கிறது வேற. யூ ஃபைண்ட் அவுட் த டிஃபரன்ஸ். அதை தான் சொல்றாரு, contentment with himself, no non-binding. ஒருத்தர் பேசும்போது நான் பைண்டிங், ஏன்னா அதுதான் பந்தப்படுத்துது. அப்ப நான் பைண்டிங், நோ எக்ஸ்பெக்டேஷன், ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன். அவங்க பேசுறாங்கன்னா எந்த பைண்டிங்கும் கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷன், என்ன இவங்க இப்படித்தான் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடுங்கிறதும் கிடையாது. ஏன்னா நமக்கே ஒண்ணுமே இல்லை, இவங்க இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பேச போறாங்க, கிடையவே கிடையாது. அப்போ நோ எக்ஸ்பெக்டேஷன், அப்ப என்ன ஆயிரும், நோ பைண்டிங். அதைத்தான் அவர் சொல்றாரு. எப்போ, அந்த ஆத்மரதிக்கு, செல்ஃப் கண்டென்ட்மெண்ட். என்ன சொல்லுது, கண்டென்ட்மெண்ட் வித் ஹிம்செல்ஃப். அதுதான் இந்த இடத்துல கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிற விஷயம். அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கை நம்ம சின்னதா கிஞ்ச மேலும் நைவ தஸ்ய கிருதேனார்த்தக நாக்ருதேனேக கஷ்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கச்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அவனுக்கு
யாருக்கு இப்ப சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, ஆத்ம ரதிகி ஆத்ம கிரீடக ஆத்ம சந்துஷ்டக, அவனுக்கு ஆத்மாவிலேயே திருப்தி அடைந்த, ஆத்ம திருப்தின்னு வச்சுக்கலாம், ஆத்ம திருப்தி, தனக்குள்ளே திருப்தி அடைந்தான், தனக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறவனுக்கு தஸ்ய இக, இந்த லோகத்தில், இந்த இடத்துல, இந்த ஜென்மத்துல, இந்த லோகத்தில் கிருத்தேன அர்த்தக, கர்மத்தினாலேயே பிரயோஜனம் கிடையாது. கர்மத்தினால் என்னென்ன பிரயோஜனம் நமக்கு? சகாமா பண்ணீங்கன்னா வேணுங்கிறது கிடைக்கும், நிஷ்காமா பண்ணீங்கன்னா கர்மத்தை, ரெண்டு ஆட்டிடியூட்ல தான் கர்மத்தை பண்ண முடியும். சகாமா பண்ணுவோம், இல்லை நிஷ்காமா பண்ணுவோம். சகாமா பண்ணா லௌகிகத்தில் என்ன விஷயம் கேட்குமோ அது கிடைக்கும். நிஷ்காமா பண்ணீங்கன்னா அந்த கர்ண சுத்தி கிடைக்கும். இந்த ரெண்டும் அவனுக்கு தேவையில்லை, அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ பிரயோஜனம் கிடையாது. சகாமா பண்றதுனாலே அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது, நிஷ்காம எந்த கர்மத்தினாலே அவனுக்கு பிரயோஜனங்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகிறான்? அக்ருத்தேன, அப்போ கர்மத்தை செய்யாம விடுறதுனால, யாரே ஆத்ம துஷ்டக ஆத்ம திருப்தி, அவன் கர்மத்தை செய்யலினா கஷ்டன தோஷக, எந்த தோஷம் அவனுக்கு வராது. ஆத்ம ஞானத்துல தண்ணில் தானே நீ திருப்தி விட்டுட்ட அப்படின்னா உனக்கு கர்மத்தை செய்யலின்னா என்ன தோஷம் வரும்? அக்கரணே பிரத்யவாய தோஷம், அக்கரணே பிரத்யவாய தோஷம். ஏன்னா ஒரு செயலை சாஸ்திரம் விதிச்சு அதை செய்யலினா அந்த தோஷம் வர தோஷம் பேர் பிரத்யவாய தோஷம். ஏன் அது ஏன் அப்படி சொல்லுதுனாங்க? அதுக்கு பிராயச்சித்தமே கொடுக்க முடியாது. இப்போ நீங்க போன ஜோசிகாரெல்லாம் இதுக்கு இந்த பிராயச்சித்தம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த பிரத்யவாய தோஷத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஏன்னா இறைவன் சொன்னதை நம்ம நெகேட் பண்ணிட்டா எங்க போய் பிராயச்சித்தத்தை போய் தேடுறது? அதுக்கு தான் பிரத்யவாய தோஷம். இது ரொம்ப பாப்பத்திலே ரொம்ப பிரத்யவாய பாப்பம்னு எடுத்தாலும் சரி, பிரத்யவாய தோஷம்னு எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி எந்த ஒரு தோஷம். அப்புறம் நாம இன்னொரு தோஷம் படிச்சோம் இல்லையா, பஞ்சசூனா பாப்பாக. 5 இடத்துல நம்ம பஞ்சசூனா பாப்பாக அந்த வேர்டெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைச்சு நான் ப்ரொசீட் ஆகிப்பேன். நீ அங்கே உட்காந்து விளக்குனா டைம் முடிகிற வரைக்கும் நான் அதையே தான் விளக்கிட்டு இருக்கணும். ஸோ ஐ கேன் கம்ப்ளீட் த ஸ்லோகா. பஞ்சசூனா முதல்ல நடத்திருப்ப போய் பாருங்க. பஞ்சசூனா பாப்பாக அந்த மாதிரி தோஷம், பிரத்யவாய தோஷம், இந்த மாதிரி இது 2 தான் மெயின். அந்த மாதிரி தோஷங்கள் இல்லை. என்ன கிளியரா கொடுத்துட்டாரு பாருங்க, ஏது கிடையாது. யாருக்கு? ஆத்ம சந்துஷ்டக ஆத்ம ரதிகி ஆத்ம திருப்தக, அவனுக்கு கர்மத்தினால பிரயோஜனம் செய்யறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. செய்யினா மற்றவங்களுக்குலாம் பாவம் வருது பார்த்தீங்களா, அந்த பாப்பும் அவனுக்கு வராது. அப்புறம் பாருங்க, ஏன்னு கேட்டா அழகவன் சொல்றாரு, சர்வபூதேஷு கஷ்டித்து, அதாவது பிரம்மாஜியிலிருந்து 4 ஃபேஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட், பிரம்மாஜியிலிருந்து கடைசி ஓருயிராரு தாவரம், யாரையும் அவன் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார்ந்துட்டுனாங்க சாப்பாட்டுக்கு நெல்லை நம்பித்தான் சாப்பிடுவார். அது எப்படிங்க சார்பு இல்லாம அவர் வாழ்வாருன்னு யோசனை பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிறன்னா கணவனோ பையனையோ சார்ந்துதான் நம்ம வாழ முடியும். அப்புறம் எப்படி ஒரு சார்புனால? For his feeling of security, he need not depend on anybody. For the feeling of insecurity, to get out of the feeling of insecurity, he need not depend on anybody. For his feeling of unhappiness, he need not depend on anybody. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாம் எதுக்கு ஆசிரியத்து இருக்கிறோம்? The feeling of insecurity, the feeling of unfulfillment, the feeling of என்ன சொல்றது, இந்த விஷயத்துக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு விதத்தில் எல்லாத்தையும் சார்ந்திருக்கிறோம். பிசிக்கலா சார்ந்திருப்பது என்பது வேறு, மனதால் சார்ந்திருப்பது என்பது வேறு. பிசிக்கலா நீங்க சார்ந்திருந்து ஆகணும். கண்டிப்பா சாப்பாட்டு அள்ளி போடுறன்னா ஒரு வாய் சாப்பாட்டுக்கு அங்க நிப்பாங்க ஒரு 100 பேர். அவங்க எல்லாம் சார்ந்து இருந்துதான் நம்ம வாயில ஒரு வாய் சாப்பாடு உள்ள போகுது. ஸோ எப்படிங்க நீங்க சொல்றீங்க அவங்க சார்புனா? பிசிக்கலா சார்ந்து இருப்பாங்க. மென்டலா எதுக்கு நம்ம சாடுறோம்? எனக்கு இருக்கிற ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அன்ஹாப்பினஸ், ஒரு அன்ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால நம்ம அவன் யாரையும் அது அவங்கள சார்ந்தாதான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹாப்பி வரும், அதெல்லாம் கிடையாது. ஸோ மனதளவில் அவர் யாரையும் அப்படி புரிஞ்சு, யாரு? பிரம்மாஜியிலிருந்து யாரு? தேவதைகளையும் அவர்கள் சார்ந்தில்லைங்கிறத அழகா எங்க ஒன்றாடுறவரு. ஏன்னா பிரம்மாஜி போட்டோன்னா அதுக்கடுத்து யாரு வந்து நிப்பா? நீ பிரம்மாஜி தாவரத்தை மட்டும் இப்படி நடுவில் யார் யார் வரா? பிரம்மாஜிக்கு அப்புறம் எல்லா தேவதைகளும் வருவாங்க, அதுக்கப்புறம் பித்ருகள், எடுத்துங்க எல்லாத்தையும் எடுத்துக்குங்க.
அதுக்கப்புறம் பித்ரு என்ன இந்த மகாலபக்ஷனா சொல்றேன், பித்ருக்களை சார்ந்து இருக்கிறது. அடுத்தது யாரு, பூதங்கள், நம்ம கூட இருக்கிற மனிதர்கள், அப்புறம் பூதங்கள். ஏன்னா இப்பெல்லாம் அன்னைக்கு ஒரு சொல்லும்போது பார்த்தா ஒரு நாய் அவ்வளோ சார்ந்திருக்காங்க, வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறாங்க. அது இருக்கிற சார்பை கேட்டா கடவுளே நம்ம சார்புல இருந்து விடுபடும். ஐயோ அது ஐயோ என்னது, ஐயோ பேசுறது வாயை திறந்தா வீட்டுக்கு வந்து அவங்க வந்த சப்ஜெக்ட் ஒரு 10 நிமிஷம் 2-3 வேர்டில் அவங்க வந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அவங்க பேசின 15 நிமிஷம் பேசுனாங்கன்னா 14 நிமிடம் நாய்க்குட்டி பத்தி தான் பேசினாங்கன்னா பந்தப்பட்டிருக்கிறார்கள். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பந்தப்பட, இதெல்லாம் வந்து நாமளே போய் பந்தப்பட்டுக்கிறது. அதாவது சுயமா இருக்கிற பந்தத்துல இருந்து விடுபடுறக்கே எங்களுக்கு ரூம் போட்டு யோசனை வேண்டி இருக்குது. இதெல்லாம் நாமளே போய் நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஐயோ 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 எல்லாத்துலயும் பந்தப்பட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண தெரியாது. நமக்கு தான் அபிமன்யு தான் நம்ம கேரக்டர். உள்ள போயிடுவான், வெளியில வர தெரியாது, வச்சு குத்துவானுங்க. நீங்க எதுல பந்தப்படுறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ண நம்மள வச்சு குத்தும், நாய்க்குட்டி கூட குத்தும். ஏன் நம்ம தான் பந்தப்பட்டுமே, அதுக்கு நம்ம சக்தியை கொடுத்துறோம். நீ குத்துறக்கு சக்தியை யாரு கொடுத்ததுங்க? அந்த நாய்க்குட்டி எனக்கு துக்கத்தை கொடுக்குதுன்னா குத்துதுங்கிற அந்த மீனிங் சொல்றேன். அப்போ அந்த சுதந்திரத்தை கொடுத்தது யார்? நீ என்னை குத்துன்னு சுதந்திரத்தை கொடுத்தது யார்? எப்ப நீங்க பந்தப்பட்டீங்களோ அப்ப நீங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்க. யாருக்கு? அந்த நாய்க்குட்டி உங்களை குத்துவதற்குண்டான சுதந்திரத்தை, ஃப்ரீடத்தை கொடுத்தது யார்? அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறக்காக சூழ்நிலையை படைக்கவில்லை. அடிக்கடி கூட வந்தவங்க சொல்றாங்க, நீங்க சொன்ன வேர்டு அந்த சாடிஸ்டா, கடவுள் சாடிஸ்டான்னு கேட்கறதுல எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சிருங்க. உண்மையில அதுதான், ஹி இஸ் நாட் அ சாடிஸ்ட். நீ போய் எல்லாத்திலும் அபிமன்யு மாதிரி போய்க்க வேண்டியது திரும்பி வர தெரியும். அப்ப அபிமன்யு எப்படி செத்தான்? அப்படித்தான் நம்ம ஒரு விஷயத்திலையும் செத்துக்கிட்டு அந்த கேரக்டரை பாருங்க, அவ்வளவு டெப்த் கொடுக்கும் அந்த கேரக்டர். உள்ள போக தெரிஞ்சுட்டு உறவுகளாகட்டும், எந்த உறவுகளாகட்டும், விஷயங்கள் எந்த விஷயம் ஆப்ஜெக்டா இருந்தாலும் உள்ள போக தெரிஞ்சுட்டு வெளியில வள தெரியலின்னு வச்சுக்குங்களேன், அது கொடுக்குற கஷ்டம் இருக்கு பாருங்க. அது பையனா இருக்கட்டும் பொண்ணா, அங்கெல்லாம் கொண்டு வாங்க, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், மற்ற பேரனாகட்டும் பேத்தி ஆகட்டும் அத்தையாகட்டும் மாமாவாகட்டும் அக்காவாகட்டும், எல்லா துறவுக்கும் அழகா போயிடுறோம். அது எல்லாம் யாருமே சொல்லித்தர தேவையில்லை. நம்ம தான் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நம்ம தான் கேட்டுருவோமே. அபிமன்யு எப்ப கேட்டான்? கர்ப்பத்தில் இருக்கும்போதே கேட்டுட்டான். அது அவனுக்கு அதே மாதிரிதான் நம்மளும். அதெல்லாம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரும்போதே நமக்கு என்ன தெரியுது, எப்படி போய் ஒட்டுறதுன்னு, எப்படி போய் உள்ள நுழையிறதுன்னு. ஆனா வெளியில வர்றது இருக்குதே சாமி, இட்ஸ் நாட் ஈக்குவல். வார்த்தையில சொல்றோம், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்ப அது வெளியில வரணும். அபிமன்யு மாதிரி குத்தி சாவக்கூடாது. நாம வெட்டுறா வெட்டுறா போடுறா அங்கங்கமாக வெட்டினார்கள் அபிமன்யுவை. அதே நிலைமை தான் நமக்கு, அங்கங்கமா வச்சு செய்வாங்க. நீங்க தான் போய் விழுந்திருக்கீங்க. ஏங்க அவன் அபிமன்யு கூப்பிட்டானாங்க, துரியோதன் உள்ள வாடான்னு கூப்பிட்டானாங்க, இவனே தாங்க போனா, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ட்டு. அப்போ அர்ஜுன் சொல்லுவான், அப்போ அது கேட்க மாட்டாவே, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல உள்ள போகலினா இவங்க போர் வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கும். அவன் உள்ள போய் செத்தாலுமே அது வந்து அபிமன்யு இழந்தது பெரிய இழப்பு தான். பட் அந்த இடத்துல அந்த நாளைக்கு அது வந்து அது சப்போர்ட்டா இருந்தது. அதை வேற விஷயம், நம்ம அதுக்குள்ள போகல. அதுக்காக நான் அப்படியே உள்ள போயிட்டு அந்த மாதிரி வெட்டுப்பட்டு சாவு. எப்படி எப்படி வெட்டாங்க அவனை, அதுதான் அப்படி. அது பாருங்க எப்படி எழுதியிருக்காரு வால்மீகி. அப்படியே சரி அங்கங்கமா அங்கங்கமா, யா சார் அங்கங்கமா அங்கங்கமா போது நமக்கு இந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா அப்ப நம்ம அந்த பற்று அந்த இடத்துல நீங்க நின்று பாத்தீங்கன்னா நம்மள அப்படித்தான் வெட்டுப்படுகிறோம். உயிர் போகாது, சீக்கிரம் போகாது. அவனுக்கு சீக்கிரமா ஒரே குத்தி அவனை கொல்ல, அப்படி கை கொஞ்சம் வெட்டி காலை கொஞ்சம் வெட்டி மார்க்க எப்படி வெட்டிதான் கடைசியில் தான் உயிர் போகுது. அப்படியே ரத்தம் அப்படியே ஃபுல்லா இருக்கும். அந்த இடமெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு அதாவது லிங்க் பண்ணி படிக்கிட்டே. ஐயோ அபிமன்யுன்னு படிக்கிறது இல்லை, ஐயோ உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மள இதுதான் படிக்கும் போது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அழகா இருக்கும். நம்மளும் இப்படித்தான் வெட்டி வெட்டி சாகும். அது என்ன சொல்றாரு, பிரம்மா முதல் எதுக்கு சொன்னா, பிரம்மாஜியிலிருந்து ஒரு விஷயம் நீங்க பாருங்க, தேவதைகளிடம் எல்லாத்திடமும் அவன் பிரயோஜனத்திற்காக ஆசரிக்க வேண்டியது இல்லை. எந்த பிரயோசனம்? சாப்பாடு வேண்டித்தாங்க பெறணும். தன்னுடைய ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அன்ஹாப்பினஸ், இதற்காக மனதளவில் இருக்கிற குறைகளை நிரப்புவதற்காக அவன் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு சார்ந்துதான் வாழ்வா. தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. ஆச்சா, ஒன்றும் இல்லை. இது பாஷை ஈஸி தான், அப்படி படிச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பாஷை. ஏன்னா இது கருத்து ஆல்ரெடி நம்ம எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டதுனால
ஈஸியா புரியும். எப்பொழுதும் பரமாத்மாவிடத்திலேயே ரமித்திருப்பவனுக்கு செய்யும் கர்மங்களினால் பிரயோஜனமில்லை. சரி, அவ்வாறாகில் செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாம விட்டுட்டா உண்டாகும் அனர்த்தம்னா பாப்பம். என்னென்ன பாப்பம்? பஞ்சசூனா பாப்பாக, படிச்சோம் இல்லையா, பிரத்யவாய தோஷ பாப்பாக, இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஏற்பட்டுமான்னு டவுட் ஆச்சுன்னா அவனுக்கு இந்த உலகில் செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாத அக்கரணே பிரத்யவாய தோஷம், செய்ய வேண்டிய விகித கர்மத்தை செய்யாத போது என்னென்ன கிரகஸ்தாசிரமத்துக்கு என்ன சொன்னாரு? பஞ்ச மகா யக்னங்கள் நீங்க பண்ணலீன்னா என்ன தோஷம் வரும்? பிரத்யவாய தோஷம். செய்யலினா அதை சொல்ல பாருங்க. செய்ய வேண்டிய கர்மம் என்ன? விகித கர்மம். அப்ப நம்ம கிரகஸ்தாவை நம்ம எடுக்க முடியும், மற்ற ஆசிரமத்தை நம்ம அன்சனேட் பண்ண தேவையில்லை. நம்ம நாம தெளிவாய்க்கிறோம். அப்போ கிரகஸ்த ஆசிரமத்துக்கு செய்ய வேண்டிய கர்மா விகித கர்மா என்னது? பஞ்சமகா யக்ன. அதை செய்யாததினால் பிரத்யவாய தோஷம் பாப்பம் வாயிலாக ஏற்படும் ஆத்மஹானி, ஆத்ம அஜ்ஞானத்து எதனால? அறியாமை ரூபமான அனர்த்தமானது அவனுக்கு ஏற்படாது. அந்த அஜ்ஞானத்தினால் வரக்கூடிய தவறு, பிரச்சனை, பாப்பம் எதுவுமே அவனுக்கு வராது. ஏன்னா அஜ்ஞானத்தின் காரணமாக நம்ம பல இடத்துல தப்பு பண்ணி வச்சிருவோம், பாப்பத்தை பண்ணிடுவோம். அது அந்த இடத்துல நமக்கு அது அறிவு இருந்திருக்காது. ஆனா நம்மள அறியாம, அஜ்ஞானத்துல என்ன, நம்மள அறியாமல் செய்யற பாப்பம் எது? சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறது, இதெல்லாம் உள்ள ஆகுன்னு தெரிஞ்சால் கொதிச்சு வச்சுதான் ஆகணும். சோ தெரியாம ஒரு விஷயத்த சொல்றதுனால சில இடத்துல போய் மாட்டிக்குவோம், பாப்போம். அந்த எந்த பாவம் வராதுங்கிறார். நீ அறியாமையில ஒரு தப்பு பண்ணினா அந்த பாப்பம் உனக்கு வராது. தெரிஞ்சு பண்ணுனா வந்துடும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், பிளான் பண்ணி. ஆனா அவருக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி ஒரு ஞானி எந்த விதமான பாப்பத்தையும் அவர் பண்ண மாட்டார். அதையெல்லாம் கடந்து அந்த கரண சுத்தி வந்தது இவர் வந்திருக்காரு. அதனால போல்டு அடிக்கிறாரு. அவனால செய்ய முடியாது. அதர்மமான தவறுகளை அவனால சுபாவமாகவே செய்ய முடியாது. அதனாலதான் அவர் விட்டுறாரு. அனர்த்தமானது அவனுக்கு ஏற்படாது. சோ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டினாலும் அவருக்கு அது வராது. அதனால பாப்பம் வராது. செய்ய வேண்டியதை செய்யாம விடுறது பிரத்யவாய தோஷம் அவருக்கு வராது. அறியாமையின் காரணமாக ஏதாவது இடத்துல தப்பு பண்ணி வச்சிட்டாருன்னா அந்த பாப்பம் அவருக்கு வராது. பிரம்மா முதல் ஸ்தாவரம் படைக்கப்பட்டதுக்கு அவர் கொடுக்கிற பிரம்மாங்கிறது ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது, ஒரு உயிர் தான் கடைசி. சோ இது முதல் உள்ள விஷயங்களிடமிருந்து ஒரு பிரயோசனத்துக்காக அவர் சார்ந்திருப்பதில்லை. தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர் எதையும் சார்ந்து இல்லை. தன்னுடைய திருப்திக்காக எதையும் சார்ந்து இல்லை. தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர் எதையும், அந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணுங்க, எதையும் அவர் சார்ந்து, இந்த மூணு விஷயத்துக்காக வெளி விஷயத்தில் சார்ந்து இல்லை. பிரயோஜனத்துடன், இதுதான் கடைசி பாஷ்யம், இதை படிச்சிடலாம். பிரயோஜனத்துடன் கூடிய கிரியா சாத்தியமான ஆசிரியமானது வியபாசிரயக எனப்படும். வாட் டு யூ மீன் பை வியபாசிரயக? ஆசிரியம்னா சார்ந்திருத்தல், வியபாசிரயகனா அந்த வியபாசிரயக. வாட் டு யூ மீன் பை வியபாசிரயகனா? பிரயோஜனத்துடன் கூடிய கிரியான ஆக்ஷன், சாத்திய ஆசிரியம். இதை செஞ்சதுனால இந்த பிரயோஜனம் எனக்கு வருதுன்னா அதுக்கு பேர் ஆசிரியம், என்னது வியபாசிரயக. ஆனால் இந்த ஞானிக்கு எதை இப்ப அஜ்ஞானியாக இருக்கும்போது உன்னை சார்ந்திருந்தா எனக்கு இதனால ஒரு பிரயோஜனம் வருது அப்படிங்கறக்காக அவர் சார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு எதை சார்ந்து என்ன வரப்போறது இல்லை, எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை. சோ ஆனால் இந்த ஞானிக்கு ஆசிரியத்து இதை சார்ந்திருந்தா எனக்கு பிரயோஜனம், மனதளவில் எனக்கு சந்தோஷம், மனதளவில் எனக்கு திருப்தி, மனதளவில் எனக்கு ஆனந்தம், இதை சார்ந்திருந்தா அப்படிங்கிறது அஜ்ஞானிக்கு உண்டு, ஞானிக்கு கிடையாது. சார்ந்திருப்பாரு, ஆனா தன்னுடைய திருப்திக்காக சார்ந்திருத்தல், தன்னுடைய சந்தோஷத்துக்காக சார்ந்திருத்தல், தன்னுடைய பிரீத்திக்காக சார்ந்திருத்தல் என்பது கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். எந்த பிரயோசத்தின் பொருட்டு அவன் இதெல்லாம் இருக்கும்போது எதற்காக அவன் கர்மத்தை செய்யணும்? அந்த கர்ம சுத்திக்காக செய்யறானா, இல்ல சிரவண யோகியதா பிராப்திக்கு செய்யணுமா, இல்ல மனன யோகியதா பிராப்தி அடையறக்கு கர்மத்தை செய்யணுமா, இல்ல நிதித்தியாசன யோகியதா பிராப்தி கிடைக்கணும் அவன் கர்மத்தை செய்யணுமா? கர்மம் என்பது அவனுக்கு சாதனமாக இல்லை. சோ நீ இங்கு எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்த நீர் பெருக்கத்திற்கு ஒப்பான சம்யக் தர்சனம். ஏன் அவருக்கு அந்த கர்மம் தேவையில்லை, அந்த நிலைக்கு வந்தாரு? சம்யக் தர்சனம்.
இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் சம்யக் தர்ஷனம்னா என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.